காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காவலன்கேட் பகுதியில் நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பாக மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தனியார் துறை சார்பாக உரிமை பெற்ற நில அலுவலர் நியமிக்கப்படுவதை எதிர்த்தும் 502 குறுவட்ட அலுவலர் பதவி தரம் குறைக்கப்பட்டுள்ளது, அந்த பதவிக்கான தரம் உயர்த்தி தர வேண்டும் என்றும், சுமார் காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ள 1000க்கும் மேற்பட்ட நில அலுவலர் பதவி காலியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி நில அளவை அலுவலர்கள் மாபெரும் காத்திருப்பு போராட்டம். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் ராஜா மற்றும் நில அளவை ஊழியர்கள் ஜோதி, மகாலட்சுமி, சுந்தரவடிவேல், கார்த்திகேயன் உட்பட்ட 50க்கும் மேற்பட்ட நில அளவை அலுவலர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த போராட்டம் நடைபெற்றது. ஆசிரியர் ஒற்றுமை, அரசு ஊழியர் பொதுமக்கள் ஒற்றுமை, அரசு ஊழியர் விவசாயிகள் ஒற்றுமை, அரசு ஊழியர் உழைப்பாளிகள் ஒற்றுமை, அரசு ஊழியர் மாணவர்கள் ஒற்றுமை. தமிழக அரசே, தமிழக அரசே, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தனியார் மயத்தை தடுத்து நிறுத்து, கைவிடுக, கைவிடுக, தனியார் மயத்தை கைவிடுக, நீதி வழங்கு, நீதி வழங்கு, நில அளவைத்துறைக்கு நீதி வழங்கு, விற்காதே, விற்காதே, அதே துறையை விற்காதே, 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 பறிக்காதே, பறிக்காதே, அரசு வேலையை பறிக்காதே, பாதுகாப்போம், பாதுகாப்போம், நிலத்துறையை பாதுகாப்போம், வழங்க வேண்டும், வழங்க வேண்டும், குறுவட்ட பதவிகளை வழங்க வேண்டும், வேலை கொடு, வேலை கொடு, படித்து விட்டு வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை கொடு, உழைக்காதே, உழைக்காதே, அரசு. சேலத்தில் பாரம்பரிய அகில இந்திய சித்த வைத்தியர்கள் சங்கத்தின் சார்பில் பரம்பரை சித்த வைத்தியர்களின் நலன், வாழ்வாதாரம் ஆகியவற்றில் அரசு அங்கீகாரம் கோரி தமிழ் பரம்பரை சித்த வைத்தியர்களின் கூட்டமைப்புகள் ஒன்றிணைந்து நடத்திய கருத்தரங்கம் நடைபெற்றது. அகில இந்திய சங்கத்தின் தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கத்தில் தமிழ்நாடு பதிவு பெற்ற சித்த வைத்தியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர், மதுரை சித்த வைத்தியர்கள் சங்க தலைவர் மற்றும் அதிரை, இந்திய சித்த வைத்தியர்கள் சங்கத்தின் இணைத்தலைவர் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்த கருத்தரங்கத்தில் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த கருத்தரங்கத்தில் தமிழகம் உள்பட நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முக்கிய சங்கங்களின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 21/11/2025 வெள்ளிக்கிழமை சேலத்திலே பரம்பரை சித்த வைத்தியர்களின் கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கம், எங்களுக்கு தடை செய்யப்பட்ட, நிறுத்தி வைக்கப்பட்ட 40 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பதிவு உரிமை வேண்டும். பரம்பரை சித்த வைத்தியர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 20,000 குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 20,000 குடும்பத்துக்கும் 40 ஆண்டு காலமாக எந்த ஒரு பதிவும் வழங்கப்படவில்லை. இந்த பதிவு இல்லாமல் இன்று பாதுகாப்பு இன்றி இன்றைக்கு உலக மக்களையும் தமிழக மக்களையும் இன்றைக்கு காத்து வருவது பரம்பரை சித்த வைத்தியர்கள் தான். இந்த பரம்பரை சித்த வைத்தியர்களுக்கு தடை செய்யப்பட்ட, நிறுத்தி வைக்கப்பட்ட RIP சான்றிதழ், RSMP சான்றிதழ் வேண்டும். சென்ற ஆண்டு, அதாவது சித்தாவுக்கு 100 நாள் விழாவில் எங்களுக்கு பரம்பரை சித்த வைத்தியர்களுக்கு மிக முக்கியமான பதிவுத்தொரு கலந்தாய்வு செய்கிறாங்க. நாங்கள் அதுக்கு நன்றியினை தெரிவிக்கிறோம். அதே போல் தமிழக அரசு, அதாவது சித்த மருத்துவர்களுக்கு பல்கலைக்கழகம் ஆரம்பித்தாங்க, அதுக்கு நன்றியினை தெரிவிக்கிறோம். ஏதோ ஒரு காரணம் நின்று போய்விட்டது. அதை மீண்டும் இந்த 2 அரசுகளும் பரிசீலனை செய்து எங்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்தையும் கொண்டு வர வேண்டும். அதே போல் மத்திய அரசு பரம்பரை சித்த வைத்தியர்களுக்கு RSMP சான்றிதழை ஏதேனும் அப்படின்னா எதற்கு கொடுத்துவிட்ட எலிஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க அம்மா பேரில், முன்னாள் முதல்வர், அந்த பேரில் கொடுக்கப்பட்ட அந்த சான்றியாவது வழங்குமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்ற எங்களுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட சங்கங்கள், மதுரை சித்த வைத்திய சங்கம், அது மட்டுமின்றி ஈரோடு சங்கம், கோயம்புத்தூர் சங்கம் மற்றும் பல்வேறு 40 மாவட்டத்திலிருந்து தமிழகத்தில் அனைத்து சங்கங்கள் உள்ளாங்க. ஒன்று சேர்ந்தால் இந்த கூட்டத்தை, கலந்தாய்வு கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசையும் மாநில அரசையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது மட்டுமின்றி எங்களுக்கு ஏதேனும் ஒரு சான்று வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஈரோடை சேர்ந்த
லோகநாதன் அவர்கள் அவர் சங்கத்தை பற்றி பேசுவார். சொல்லுங்கள். இன்னத்தையும் நம்மளுடைய தோழமை சங்கமான ஈரோடு சங்கம் திரு லோகநாதன் அவர்கள் தெரிவிப்பார். பரம்பரை சித்த வைத்திய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த சேலத்தில் நடைபெற்ற இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நாங்கள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் புதுடெல்லியில் மத்திய ஆயுஷ் அமைச்சகர் அது வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை வைத்தியர்களையும் அங்கீகரிக்கிற ஒரு திட்டம் இருப்பதாகவும், அவர்களால் அனுபவத்தில் கொண்டு வரப்பட்ட மருந்துகளை சரிபார்க்கப்பட்டு அதற்கான அரசு அங்கீகாரம் பெறுவதற்கான ஒரு திட்டம் அரசுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து எங்கள் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் அதை வந்து வரவேற்பதோட எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். அந்த திட்டங்களை வந்து விரைந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பரம்பரை சித்த வைத்தியர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எங்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் பரம்பரை சித்த வைத்தியர்களுக்கு வந்து அனுபவபூர்வமாக, அதாவது தாய் தந்தை மரபொழியாகவோ குரு சிசிய முறைப்படியாகவோ சித்த வைத்திய முறைகளை அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டு வைத்தியம் செஞ்சிட்டு இருக்கிற அந்த பரம்பரை சித்த வைத்தியர்களுக்கு மத்திய மாநில சட்ட விதிகளின்படி அவர்களும் பதிவு செய்யக்கூடிய வகையில் வழிவகை செய்ய வேணும்னு சொல்லி மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சு தீர்மானம் நிறைவேற்றி வந்த ரெண்டு தான் இந்த கூட்டத்தினுடைய முக்கிய பொருள். இதை தான் நாங்கள் அங்கே வலியுறுத்தியிருக்கிறோம். நன்றி. சேலம் மாவட்ட மையத்தின் சார்பில் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் பணிசுமையை போக்கிட பணிகளை முறைப்படுத்த வேண்டும், தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவிகளை மீளப் பெற்றிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கண்டன காத்திருப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பின் சேலம் மாவட்ட தலைவர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு நில அளவை அதிகாரிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். தங்களது போராட்டத்திற்கு தமிழக அரசு செவிசாய்க்காத பட்சத்தில் மாநில மையத்தின் ஒப்புதலோடு அடுத்த கட்ட போராட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த போராட்டத்தில் பல்வேறு சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நில அளவை அலுவலர் ஒன்றிப்பின் கடந்த நவம்பர் 1 வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு மாநில மையத்தால் நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களிலும் இந்த நவம்பர் 18 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து இந்த நில அளவுத்துறை இன்று பயணித்திருக்கு. காலமுறையற்ற வேலைநிறுத்தத்தில் அனைத்து பணிகளையும் புறக்கணித்து நாங்கள் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்று காத்திருப்பு இயக்கத்தை நடத்துகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த அரசு எங்களோட 18 அம்ச கோரிக்கைகளை இன்னும் நிறைவேற்றாமல் காலந்தாழ்த்திட்டு இருக்கிறதுனால நாங்கள் அவங்க தான் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தள்ளிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த காத்திருப்பு இயக்கத்தை நாங்கள் இங்கே நடத்திட்டு இருக்கோம். அத்தியாவசிய பணிகள் குறிப்பாக சொல்லணுன்னா, பொதுமக்களுக்கு பட்டா வழங்குறதுலேருந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மனுக்கள் நடவடிக்கையிலிருந்து ஒரு ரோடு பிரச்சனையாகட்டும், ஒரு அத்தளவு பிரச்சனையாகட்டும், இந்த அனைத்து விதமான பணிகளும் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் நின்றுட்டுருக்கு. ஒரு ப்ரொப்போசல் ஆகட்டும், ஒரு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதலாகட்டும், அனைத்து பணிகளுமே புறக்கணித்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது கண்டிப்பாக அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அதிகமாக பாதிக்கப்பட்டுருக்காங்க. மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது அரசாங்கம் அதை உடனடியாக கவனித்து எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். உங்கள் பேர் பொறுத்து ரா. சுதாகர். சொத்தான அம்மாவை பண்றாங்கன்றது தான் மிகப்பெரிய கஷ்டம். ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து என்னன்னா, அவர்களுடைய அனுபவம் தான் மிகப்பெரிய சொத்தே. அந்த அனுபவத்தின் வாயிலாக நாம எதை வேணாலும் செய்ய முடியும். எந்த வேலையை செய்வதென்றாலும் அந்த அனுபவம் துணை நிற்கும். தொழிலுக்கு பணம் வேணும், ஆனால் அதை விட அந்த பணத்தை விட பணமே இல்லாமல் கூட தொழில் செய்ய முடியும். அதுக்கு அனுபவம் பெற்றால் அந்த முழுக்க வாழ்ந்து
பயணித்து அந்த அனுபவத்தை பெற்ற உங்களை போன்றவர்களை வந்து இப்படி அனுப்புறது அப்படின்றது எந்த வகையில் பசங்களுக்கு மனசு வருதுன்றது எங்களால் அறிவே புரியல. 83 வயசு எங்கள் அப்பா 15 நாளைக்கு முன்னாடி இறக்கும் போது நிறைவாக வாழ்ந்து நல்வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்த பார்த்து தான் அவர் நிம்மதியாகத்தான் இறந்தார். ஆனால் 83 வயதில் இறந்ததை கூட எங்களை மாதிரி ஆளுங்களால் நானும் கூட 60 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் எங்களுக்கே மனசு கேட்கல, இன்னும் தாங்க முடியல. நினைக்கும் போதெல்லாம் அழுக வருது. எவ்வளவு பெரிய சொத்து, எவ்வளவு பெரிய பாதுகாவலர்கள் அப்பா அம்மா அப்படின்றது அவர்கள் இல்லாத போதுதான் தெரியுது. ஆனால் இருந்தும் இல்லாம செஞ்சு இருக்காங்களேன்றது தான் மிகப்பெரிய சங்கடமாக இருக்குது. கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நம்முடைய காலத்துக்கு பின்னாடி நம்ம யாரு அடக்கம் செய்வாங்க, ஒரு 4 பேராவது நம்ம அலுவலகத்தில் ஆளுநர்களா அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்திருந்தால் ஒரு 3 பேர் 4 பேர் உங்களுடைய நலனுக்காக நித்தம் இந்த இல்லத்தை துவங்கி நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய ராஜேஸ்வரி அம்மா. அதே போல இந்த இல்லத்திற்காக உங்கள் நல்வாழ்விற்காக நன்கொடையாக வழங்குபவர்களுடைய குடும்பம் அனைவரது குடும்பமும் செல்வ செழிப்புடன் உடல் நலத்துடன் இறைவன் மேல் நோக்கி வச்சிருக்கார். தமிழக கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு விழா வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். இதில் வந்து எங்களுடைய அண்ணன் ராசி சரவணன் அண்ணா வந்து வரவேற்றிருக்கோம். இது ஏன் இந்த நிகழ்வை கொண்டு வரோம்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய கலாச்சாரங்கள், நம்முடைய தமிழக பண்பாட்டுடைய கலாச்சாரங்கள் அழிந்து கொண்டே போயிட்டுருக்கு. முக்கியமாக நம்ம சிரிப்பை, நம்முடைய பாட்டிங்க, நம்ம இவங்களுடைய அனுபவங்கள், இவங்களுடைய சிரிப்பு, இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாமே நம்ம வந்து மறக்கிறோம். முதுமையில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியணும். இன்றைய கால பசங்களுக்கு அது அவங்க தெரியறதில்ல. ஸோ இன்றைக்கி இந்த அன்புச்சோலையில் நிரம்பி இருக்கக்கூடிய முதியவர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்க அந்த காலத்தில் என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிச்சாங்க. இன்றைக்கி வந்து உரல் அம்மியெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம பாட்டிங்க இந்த இன்றைக்கி உரல் அம்மிகளை பற்றி சொல்லணும். அவங்க அந்த விஷயத்தை கொடுக்கும்போது இன்றைய சமூகம் அதை பார்த்து கற்றுக்கணும். அப்புறம் வந்து இந்த கோலாட்டம், கும்மி ஆட்டம், இந்த மாதிரி நாதஸ்வரம் பண்ணுறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அழிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து புதுசாக வந்து பாட்டுகள் போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி நிகழ்வுகள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலை பண்பாடுடைய நம்முடைய தமிழகத்தினுடைய பெரிய சொத்துக்களை வந்து அழிக்காமல் பார்த்துக்கணுன்றது தான் இந்த நிகழ்வினுடைய முக்கிய நோக்கம். ராஜராஜேஸ்வரி போதிமரம் அறக்கட்டளையினுடைய நிர்வாக இயக்குனர். போதிமரம் முதியோர் இல்லம் மற்றும் அன்புச்சோலையில் இங்கே முதியவர்களை பேணி காப்பதற்காக அரசு அன்புச்சோலை என்கிற அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் சேலத்தில் மிகச்சிறந்த முறையில் முன் அனுபவமுள்ள போதிபுரம் முதியோர் இல்லத்தை நிர்வகிக்கும் திருமதி ராஜேஸ்வரி அவர்களிடம் அரசாங்கம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து, அந்த ஒப்படைத்த பொறுப்பை செவ்வனே செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கே உள்ள 100க்கும் மேற்பட்ட முதியோர்களை மகிழ்விக்க, இழந்த தங்களுடைய பிள்ளைகளிடம் இழந்த செல்வத்தை மீட்டெடுத்து அவர்களுடைய சந்தோஷத்தை பேணி காப்பதற்காக இன்றைய தினம் கலை நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு, அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது பழைய கெட்டவற்றை எல்லாத்தையும் மறந்து நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் நம்முடைய போதி மரம் நிழலிலே பராமரிக்கப்படும் நம்முடைய முதியோர்கள் ஆனந்தமாக சிரித்து கொண்டு அப்படியே அசை போடுவதை பார்க்க நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியின் மூலம் முதியோர்களிடம் மகிழ்ச்சி என்கிற மிகப்பெரிய சொத்து அவர்களை நிலை கொள்ள செய்வதற்காக போதிமரம் முதியோர் இல்ல நிர்வாகிகள் இதை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அந்த வகையில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், பாரம்பரியமான கலைகளை மறந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் அந்த பாரம்பரியத்தையும் காக்கும் முயற்சியில் போதிபுரம் முதியோர் இல்லம் ஈடுபட்டுள்ளது. அதற்காக அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும்
பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ராசி சரவணன், சேலம் மாவட்ட வணிகர் சங்க தலைவர். உலகத்தரம் 4 வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர், மாதாந்திர தவணைத்தொகை வசதி, குடிநீர், மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள். ஏன்னா குறைந்த வீட்டு மனைகளே உள்ளன. நம்ம சேரன் நகர், லட்சுமி கார்டன், மாதப்பூர், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். நேரில் வரவும். மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் 9843659055 மற்றும் 9445560055.